வரமும் சொர்க்கமும். நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நம்ம சொல்ற ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? நான் வாங்கி வந்த வரம் அப்படி, இப்படியெல்லாம் அவஸ்தைப்படுறேன். 1. 2வது இயல்பா இருக்கும்போது நம்ம பேசுற விஷயம், ஒருத்தர் தவறிட்டாருன்னு வச்சுக்கங்களேன், நம்ம சொல்ற விஷயம், விடுங்க வாழ்ந்துட்டாரு, ஆனது ஆயிப்போச்சு. இது மார்கழி மாசம், ஸ்ட்ரெயிட்டா சொர்க்கம் தான். ஆமாங்க. இந்த வரத்தையும், சொர்க்கத்தையும் நம்ம நேர்ல பார்த்துருக்கோமா? பார்த்ததுக்கு சான்றுகள் இருக்கா? கிடையாதுங்க. ஆனால் உணர முடியும். எப்படி தெரியுங்களா? ஒரு குடும்பத்தில் ஒரு கணவன், மனைவி, அப்பா, அம்மான்னு வச்சுக்குவோம். இவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு, சண்டை பெருசாயிருச்சு. மறுநாள் காலையில அந்த கணவன் அந்த கோவத்துல தன் மனைவிட்ட சொல்லாம வேலைக்கு போயிடுறாரு. குழந்தைங்களும் ஸ்கூலுக்கோ, காலேஜுக்கோ போயிடுறாங்க. தன் கணவன் மேல இருந்த கோவத்துல அந்த அம்மா என்ன பண்ணுது தெரியுங்களா? ஐயோ! வேலைக்கு போன தன் கணவன் வீட்டுக்கு வந்த உடனே பசியோட வருவாரு. ஸ்கூலுக்கும், காலேஜுக்கு போன தன் குழந்தைங்க வீட்டுக்கு வந்து அம்மா பசிக்குதுன்னு சொல்லுவாங்களே, அதனால சாப்பாட செஞ்சு வச்சுட்டு அந்த அம்மா சாப்பிடாம கோவத்துல படுத்துக்கும். இது ஒரு ஆகச்சிறந்த தாயின் கடமை. அதே சமயத்துல அந்த கணவன் அலுவலகத்திலேருந்து வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்த உடனே தன்னை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு சாப்பிட உட்காரும்போது, தன் மனைவி மேல இந்த கோபத்த எல்லாம் தள்ளி வச்சுட்டு, "புள்ளைங்க சாப்பிட்டாங்களா?" அப்படின்னு கேட்பாரு பார்த்தீங்களா? இதாங்க ஒரு ஆகச்சிறந்த தந்தை. இப்படிப்பட்ட தாயும், தந்தையும் கிடைக்கப்பட்ட பிள்ளைகள், அதுக்கு பேர் தாங்க வரம். சொர்க்கம்னா என்ன தெரியுங்களா? தன் கணவனை கடன் வாங்காமல் பார்த்துக் கொள்கின்ற மனைவி. தன்னை மட்டுமே நம்பி வந்த தன் மனைவியை கண்கலங்காமல் பார்த்துக் கொள்கின்ற கணவன். இப்படி ஒரு கணவனும், மனைவியும் ஒரு புரிதலோடு ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுத்து வாழ்கின்ற அந்த வாழ்க்கைக்கு பேர் தாங்க சொர்க்கம். எனவே சொர்க்கமும், வரமும் நம் கைகளில் தான் உள்ளது. இந்த நாள் இனிய நாளாகட்டும்.